வணக்கம். இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மட்டன் கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, எண்ணெய், ட்ரையாக வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய். இதை வந்து வாணலில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் தண்ணி விட்டு 7 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச 2 பச்சை மிளகா, வெங்காயம், 2 வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, அதையும் விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 2.5 ஸ்பூன்னு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது ட்ரையாக வறுத்து பொடி பண்ண அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம். மசாலா ஓரளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு மசாலா நல்லா வேகிறதுக்காக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டனு, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்ததும் இந்த ஸ்டேஜ்லேயே தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ட்ரையாக வேணும்னா நல்லா வற்ற விட்டுட்டு ஒரு வாணலில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வடகம், சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து தாளித்து கொட்டி இறக்கிட வேண்டியதான். மட்டன் கறி இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.